பிரேம், நான் இப்போ சொல்ல போகிறது நீ ரொம்ப கவனமாக கேட்கணும். நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. நேற்று சாயந்தரம் நாமெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போய் கிரிக்கெட் விளாண்டோம். அப்போ ஒரு கேட்சை பிடிக்க போய் நீ கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்ட. உன் பின்னந்தலையில் அடிபட்டுடுச்சு. சுமார் 1 வருஷ காலமாக நடந்த எல்லா சம்பவத்தையுமே நீ மறந்துட்ட. இந்த 1 வருஷமாக தான் தனலட்சுமிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ண. நீ மறந்து போன விஷயத்தில் அதுவும் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் காதல் ரொம்ப வேகமாக வளர்ந்துச்சு. கட்டுனா அவ்வளோதான் கட்டுவேன், நீ ஒத்த காலில் நின்ன. இன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன். நேற்று ஈவினிங்லேருந்து தனா அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. மொத்தம் 78 மிஸ்டுக்கா. இப்போ தனாவோட நீ ஃபோனில் பேச போற. ரொம்ப முக்கியமான விஷயம், அவளை நீ மறந்துட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. சராஸ், தனாக்கு ஃபோன் போடு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எதையும் மறந்துடக்கூடாது. பி கேர்ஃபுல். நீங்க யார்? சார் யாரு? சாரா? பக்ஸா? அப்படின்னா பகவதிடா? என்ன தெரியல. கொஞ்சமா எல்லாத்தையுமே மறக்கிறானா? 4 வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி நீங்க என்ன சார் ஒர்க் பண்ணீங்க? ஏண்டா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணனா, கட்டினா அவளைத்தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னா. இன்னைக்கு ரிசப்ஷனா, நாளைக்கு கல்யாணமா? ஏண்டா எவ்வளோடா? எங்க கிட்டியவா? எப்படி ஷாக் கானியா? தம்பி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். பக்ஸு வாங்க. இவன்ட்டு இப்படிலாம் பேசினா வேலைக்கு ஆகாது. அவன் ரூட்லேயே போய் தான் அவனை பேச வைக்கணும். எப்படி? பிரேம், ஃபஸ்ட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேளு. இப்போ நான் ஒரு பொண்ணுக்கு ஃபோன் போட்டு தரேன். அந்த பொண்ணு பேர் தனலட்சுமி. சரி. அந்த பொண்ணு என்கிட்ட ரொம்ப நாளாக விளையாடிட்டு இருக்கா. பதிலுக்கு நாம் திருப்பி விளையாடணும். அந்த பொண்ணுக்கிட்ட நீ செல்லும், இதை பாடுறா நைட்லாம் செல்லம்மா சொல்கிறத ஃபுல்லாக கேள்றா. செல்லம், சாரிடா, நைட்டு உங்ககிட்ட பேச முடியல. ஆஃபீஸில் எம்டி என்னை செம்ம டார்ச்சர் பண்ணிட்டான். இயர் அண்ட் ஆடிட்டிங் வேறு, அதான் ஃபோன் பண்ண முடியல. நான் தான் உனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன்ல. எப்போ? அந்த பொண்ணுக்குடா. ஓ, ஓகே ஓகே. இப்போ தான் எந்திரிச்சேன். செம்ம டயர்டாக இருக்குது செல்லம். நான் வீட்டுக்கு போய்ட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். பாய் குட்டி, பாய். இதை அப்படியே பேசணும். லவ் பண்ண செல்லம் குட்டிலாம் பேசுவாங்க என்ன? டேய், இவன் தனாட்ட அப்படி தான்டா பேசுவான். அதை லவ் பண்ண தானே பேசணும், நான் ஏன் பேசணும்? அத்தாண்டா மேட்ரே. அந்த பொண்ணை நீ அநியாயத்துக்கு லவ் பண்ணுற மாதிரியே பேசணும். அந்த பொண்ணை நீ பதில் பேசவே விடக்கூடாது. எப்படி தான் பிரேம், நைட்டு பகல்னு பார்க்காம சும்மா சும்மா ஃபோன் பண்ணி சம்மந்தம் இல்லாமல் பேசி என்னை எப்படி தெரியுமா டார்ச்சர் பண்ணா? அவளை சும்மா விடக்கூடாது. இதையாண்டா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல. போடுறான் அந்த பொண்ணுக்கு ஃபோனு. கரெக்டாக ரியலாக பேசணும். நான் எப்படி பேசுவேன் மட்டும் பாரு. ஹலோ, யாரோ பொண்ணு பேசுது, தனலட்சுமின்னு வருது. பேசுங்க பாக்ஸ். ஏன்டா இருக்கு? நீங்கள் தான் பாக்ஸ் இப்போ ஆஃபீஸில் இருக்கீங்க, மறந்துடாதீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் 2 பேரும் ஆஃபீஸில் இருக்கீங்க. தனா, நான் பகதி பேசுகிறேம்மா.
அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஆஃபீஸ் லைனில் எனக்கு யாரோ கால் பண்ணிட்டாங்க அவசரமாக. அதான் அவன் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். அந்த பொண்ணு என்கிட்ட ரொம்ப நாளாக விளையாடிட்டே இருக்கா. அதுக்கு நம்ம திருப்பி விளையாடணும். சரி அதை விடு. நீ நல்லா இருக்கல்ல? உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எனக்கு டீ வேணாங்க. போய் பிரேம் சாருக்கு போய் கொடுங்க. என்ன விடுமா, அவன் தான் உண்மையிலே பாவம். அவன் தான் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சு வேலை பார்த்தான். ஆமாம்மா, நான் தூங்கிட்டேன், அவன் வேலை பார்த்தான். நீ எப்படிமா, நீ நல்லா இருக்கியா? உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ஓ கேட்டேனோ. ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் சார். ஓகே சார், 4 மணி வரைக்கும் ஒர்க் போச்சு சார். எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லா அக்கௌண்ட்டும் க்ளீனாக செக் பண்ணியாச்சு சார். பக்கா சார். சார் எஸ் சார். சரி சார். பார்த்தா சின்ன வயசு மாதிரி தெரியும். இல்லைம்மா, எம்டி வந்துட்டாரு, இப்போதான் வந்தார். ஆமாம், 1 மணி வரைக்கும் எங்கள் கூட தான் இருந்தார். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இப்போ திரும்பி வர. ஃபேஷியல்லாம் பண்ணியாச்சா? வாங்க, பிரேமே வந்துட்டான். நான் அவன்கிட்ட கொடுக்குறேன், நீ அவங்ககிட்டே பேசுமா. ஹலோ. குட்டி, சாரிடா குட்டி. கோவமா? நைட்லாம் ஆஃபீஸில் ஒரே ஒர்க்கு, அதான் உன்கிட்ட பேச முடியல. இப்போ தான் எழுந்த சொல்லும். எழுந்த உடனே உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ரொம்ப டயர்டாக இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு பேசட்டுமா? ஓகே பாய் குட்டி. பாய்டா.